ஹலோ மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. கன்சீவாக இருக்கனால என்னால் வீடியோ சமைக்கிறதே ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு உங்களோட ஷார்ட்ஸ் பிடிக்கும், நீங்கள் ஏன் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. அதில் என்னோடய சிஸ்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நான் உங்களோட ஷார்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி நம்மளே பார்க்க ஒரு சில ஜீவன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இது நேத்தோட விலாக் தான். மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு என்ன சமைக்கலான்னு யோசிச்சப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது என்ன, செவ்வாய்க்கிழமை, ஸோ சாம்பார். அப்புறம் பொரியல் என்ன வைக்கலான்னு யோசிச்சப்போ முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனேயுமே சாப்பாட்டுக்கு ஒலை வச்சாச்சு. கேஸ் இப்போ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கனால சாப்பாடெல்லாம் இண்டக்ஷன்லேயே வச்சுக்கிறது, மோஸ்ட்லி பொரியல் இண்டக்ஷன்லேயே வச்சுக்கிறது. பட் ஆனால் டைம் ஆனால் கேஸில் வச்சு முடிச்சு விட்டுறது. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நம்ம தாளித்து விடும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு, அதை வடிக்கணும். ஒரு சைடு பொரியலுக்கு வதக்கிக்கிட்டு இருந்தேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பொரியல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை வடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு காய் வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பாடு இடையிலே போட்டு ஆற வச்சிட்டோன்னா ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு சாப்பாடு மட்டும் போட்டு ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகிடுச்சு. அப்புறம் சாம்பார் ஊற்றி கொடுத்தாச்சு. லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.